ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். வாங்க சாப்பிட்லாம். சாம்பார் இருக்குது, இனிப்பு சட்னி இருக்குது, சாதம் இருக்குது, ஃப்ரூட்ஸுங்க இருக்குது. என்ன வேணுமோ சாப்பிடுங்க. முட்டை வத்தல் எல்லாம் இருக்குது. நான் எடுத்து வைக்கலை, அது எல்லாமே இருக்குது, சாப்பிடுங்க. அப்புறம் எல்லா வீட்லேயுமே காலையில் சமைக்கிறோம், மத்தியானம் சமைக்கிறோம், நைட்டு சமைக்கிறோன்னும் போது நடுவில் இந்த கோதுமை மாவு சப்பாத்தியோ இல்லை அந்த உடச்ச ரவை உப்புமாவோ அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாருமே ஒரு ஒரு வியாதி ஒரு ஒரு இதுன்னு சொல்கிறாங்க. பேர் தெரியாத வியாதிங்கள்லாம் நிறைய வந்திருக்கு இப்போது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதெல்லாம் அப்படின்ட்டு. நார்த் இந்தியன் பெரும்பாலும் சப்பாத்தி இல்லாத உப்புமா இல்லாத உருளைக்கிழங்கு இல்லாத சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்டாக சாதம் எப்பவும் சாப்பிட்றது தான், பரம்பரையாக நம்ம சாப்பிட்றது தான். இருந்தாலும் இப்போ நிறைய சுகர் வருது, அது வருது, இது வருதுன்னு நிறைய பேர் தெரியாத நோயெல்லாம் நிறைய வருது. அதனால் எதையாவது ரெண்டு மாற்றி சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு யோசனை பண்ணும்போது இது ரெண்டும் தான் முன்னாடி வந்து நிற்கிது. நிறைய ஃப்ரூட்ஸுங்க எடுத்துக்கலாம். சாம்பாரோ ரசமோ சாதமோ சாப்பிட்றதுல பெருசு இல்லை. இதை கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மேற்கூடி அது ரெண்டும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பழத்தை சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வயிறும் நிறையும். சந்தோஷமாக எப்பவுமே எதை சாப்பிட்டாலும் சரி சந்தோஷமாக சாப்பிட்ணும். வீட்டுள்ள ஒரு சந்தோஷம் இருக்கணும். எப்பவுமே ஒரு பிரச்சனை இது எல்லாத்தையும் தூக்கி தூரம் வச்சுட்டு சாப்பிடும்போது எப்பவுமே ஒரு சந்தோஷமாக இருக்கணும். எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவ்னு நினச்சிங்கன்னாலே பாசிட்டிவாக ஆகிடும். எல்லாமே நெகட்டிவ் எந்த நியூஸ் எந்த பிரச்சனை யார் என்ன அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை வந்து யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க கூடாது. பகிர்ந்துக்கலாம், தேவையில்லாத சொல்கிறேன் நான். எந்த நேரமும் அவங்க இறந்து போயிட்டாங்க, அது அப்படி போயிடுச்சான், இது அப்படி இது தேவையில்லாத ஒன்று. நம்ம வாழறது இன்னும் கொஞ்சம் நாள், எவ்வளோ நாள்னால் ஆண்டவன் போட்டது தான். இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம எதையுமே நெகட்டிவாக எடுத்துக்கவே கூடாது. பாசிட்டிவாக எடுத்துங்க. கடவுள்கிட்ட ஒப்படைங்க, எல்லாமே சரியாக போயிடும். எதுக்காகவும் யாருக்காகவும் நம்ம எதையுமே தேவையில்லாத பெருசுப்படுத்தக்கூடாது. எல்லாத்தையுமே சரி, அது ஆல் இஸ் வெல் விஜய் சொல்கிற மாதிரி தான். ஆல் இஸ் வெல். அதாவது எல்லாத்துக்குமே சரியாக போய்டும் நினச்சி பாருங்களேன், சரியாக போயிடும். நம்ம என்ன நினைக்கிறோமோ எண்ணம் போல் வாழ்க்கை. சரியா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.